ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஸ் ஆர்ட்ஃபுல் டைரிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த க்யூட்டான மினி க்ரீட்டிங் கார்டு தான் பார்க்க போகிறோம். குவில்லிங் ஆர்ட்டில் குவில்லிங் பேப்பர் அண்ட் கலர் A4 ஷீட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய இந்த மினி க்ரீட்டிங் கார்டு தான். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ கொடுத்துக்கலாமா? இந்த மினி க்ரீட்டிங் கார்ட் பண்ணுறதுக்காக பிளாக் கலர் A4 ஷீட், லென்த் வந்து 3.5 இன்ச்சஸ் வித் 2.5 இன்ச்சஸ் இருக்க மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். குவில்லிங் பேப்பர்ஸ் பிங்க், பர்பிள், க்ரீன், ஒயிட் இந்த 4 கலர்ஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் ஃபெவிகால் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பூ கட்டுற நூல் இவ்வளோ தேவைப்படாது, கொஞ்சமாக இதுலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் சிசர்ஸ் அண்ட் ஒரு பிளாக் பென், பெஸ்ட் விஷஸ்ன்னு எழுதுறதுக்காக நம்ம பென் இல்லை மார்க்கர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2 கட் பண்ணி வச்சுருக்க A4 ஷீட்ஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இப்படி ஒட்டிக்க போகிறோம் க்ளூ வச்சு. எதுக்காக அப்படின்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு க்ரீட்டிங் கார்டு மாதிரி கிடைக்கணும். ஏன்னா இந்த A4 ஷீட் வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி வளையும். இந்த மாதிரி நமக்கு ரொம்ப பேப்பர் மாதிரி வளையாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம இது 2 இப்படி க்ளூ போட்டு ஒட்டிக்கிறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலர் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளாக் கலர் சார்ட் இல்லை வேறு ஏதாவது கலர்ஸ் உங்களுக்கு ஆப்ஷனலாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த சார்ட்ஸ் இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கலர் A4 ஷீட்ஸை யூஸ் பண்ணுறேன். இப்போ இது 2 நம்ம க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். இப்போ குவில்லிங் பேப்பரில் எப்படி ரோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குவில்லிங் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து 5 mm. ஃபர்ஸ்ட் இந்த எண்டில் இருந்து ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் அப்படி ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பாக இதை வந்து உள்ளே மடித்து விடுங்க. இப்படி உள்ளே மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணணும். திருப்பி அதே மாதிரி உள்ள மடித்து விட்டுட்டு திருப்பியும் ரோல் பண்ணணும். திருப்பியும் அதே ஸ்டெப்பு உள்ள மடித்து விட்டுட்டு ரோல் பண்ணணும். உள்ளே மடித்து விட்டுட்டு ரோல் பண்ணணும். மறுபடியும் அதே மாதிரி உள்ளே மடித்து விட்டு ரோல் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டினியூவாக உள்ளே மடிக்கணும், ரோல் பண்ணணும், உள்ளே மடிக்கணும், ரோல் பண்ணணும். இப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ் ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ரோஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த எண்டை சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு இந்த எண்டை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒரு 1 minute அப்படியே நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இது டைட்டாக இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மினி ரோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிங்க் கலர் அண்ட் பர்பிள் கலரில் நம்ம நிறைய மினி ரோசஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த குட்டி க்ரீட்டிங் கார்டு தேவையானது குட்டி குட்டி ரோசஸ் ஒரு 14 அந்த மாதிரி கவுண்ட் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு ஸ்டெம்ஸ் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் குவில்லிங் பேப்பர் எடுத்து ஒரு 2 inches இருக்க மாதிரி லென்த்தில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம திருகி விடணும், ட்விஸ்ட் பண்ணணும். இப்படி ட்விஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டெம் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டெம்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டெம்ஸும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கார்டில் நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு 14 ரோசஸ் அண்ட் ஒரு 9 ஸ்டெம்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்டில் நம்ம இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெம்ஸை இதில் நம்ம போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். கம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு கீழே குறுகலாகவும் மேலே போக போக விரிஞ்ச மாதிரியும் அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா ஸ்டெம்ஸையும் நான் அதில் ஒட்டிக்க போகிறேன். இப்போ ஸ்டெம்ஸையெல்லாம் எனக்கு வேணுங்கிற ஷேப்பில் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க ரோசஸையும் எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் தேவையான மாதிரி அழகாக ஒரு ஃப்ளவர் புக்கே மாதிரி இந்த கார்டில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ரிப்பனும் பெஸ்ட் விஷஸ் அப்படிங்கிற ஒரு கார்டும் மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். மாதிரி ஒரு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு பிளாக் கலரில் இருக்குது இப்போ கார்டு. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதில் எழுதினாலும் ஒன்றுமே தெரியாது. அதனால் நம்ம ஒரு ஒயிட் கலரில் ஒரு மெசேஜ் இது மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஹாப்பி பர்த்டே, பெஸ்ட் விஷஸ் என்ன நம்ம வேணுமோ அந்த கண்டென்ட்டை நம்ம அங்கே எழுதிக்கலாம். இப்போ இதுவே நீங்கள் பிளாக் கலர் சார்ட் இல்லாமல் வேறு ஏதாவது கலர் சார்ட்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஒட்டணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இதில் எழுதிக்கலாம். இப்போ இந்த பெஸ்ட் விஷஸ்ன்னு எழுதுறதுக்காக நான் ஒயிட் கலர் குவில்லிங் பேப்பர் எடுத்திருக்கேன். எந்த லென்த்துக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் எழுதிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு இந்த அளவுக்கு வேணும், அதனால் நான் அந்த அளவுக்கு மட்டும் அளவாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வேணுங்கிற சைஸில் நான் கட் பண்ணிட்டேன். இதில் எனக்கு என்ன எழுதணுமோ அதை நான் எழுதிக்கிறேன். பெஸ்ட் விஷஸ், ஹாப்பி பர்த்டே, இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை இதுக்கு மேலே இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே குவில்லிங் ரோசஸை வச்சு எப்படி மினி ஃப்ளவர் புக்கே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய்.